ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். இன்னைக்கான நிகழ்வு, உங்களுக்கு நைட் டைமில் ரைடிங் போகிறது ரொம்ப பிடிக்குமா? அதுவும் மலைப்பாதைக்குள்ளே ரைடிங் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? அப்போது அந்த வீடியோவை நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி நைட் டைமில் ரைடிங் போகிறதுல ஆர்வம் கொண்ட அரவிந்த் அப்படின்றவருக்கு அந்த மலை காட்டுக்குள்ளே நடந்த அமானுஷமான நிகழ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக திகிலாக இருக்க போகுது. ஸோ நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க அந்த நபருக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரவிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கோயம்புத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்காருங்க. இவருக்கு பைக் ரைடிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதுவும் மோஸ்ட்லி நைட் டைம்ல டிராவல் பண்றது அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரிதான் ஒரு நாள் இந்த நபர் இந்த கோயம்புத்தூர்ல இருந்து அவங்களோட ஃப்ரெண்டோட ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அன்னைக்கு அவங்களோட வீட்டுல இருந்து பைக்கை எடுத்துருக்காரு. மணி 1:30. அவங்களோட வீட்டில் இருக்கவங்களும் சொல்லியிருக்காங்க, தம்பி இந்நேரத்துக்கு நீ கிளம்புறது சரியில்லை, நீ காலையில் போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அரவிந்த் கேட்கவே இல்லை. இல்லை, நான் இப்போ தான் போவேன், அவனுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்போது அங்கே அரவிந்த் அவங்களோட வீட்டிலேருந்து பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவங்களோட ஃப்ரெண்டோட ஊருக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காட்டு வழி பாதை மாதிரி இருக்குது. அதாவது மெயின் ரோட் வழியாக போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணும். ஆனால் இப்படி ஷார்ட்கட்டில் போனோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அரவிந்தும் அந்த ஷார்ட்கட்டில் நுழையிறாரு. அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசை நாள் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கப்பு ஊர்னு இருக்குது அந்த இருட்டு காட்டுக்குள்ளே. அப்போது இவரோட அந்த புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புல்லட் அங்கே அந்த காட்டுக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறமா அந்த புல்லட்டோட சவுண்டே சுற்றி எல்லா பக்கமும் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. அது கூடவே இந்த ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான், இந்த பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ள வெளிச்சமாகவே இருக்கு. இப்போ இவருக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு வழி அந்த குறுக்கு பாதை தார் ரோடாகவும் இருந்திருக்கு. அதனால இவருக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லாமல் நேராக ரோட்டை பார்த்து போகலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்காரு. அடுத்தது அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதுமே இவருக்கு பயங்கரமாக பயம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கு. இவரோட புல்லட்டோட சவுண்டு மட்டும்தான் இருக்குது, கூடவே வெளிச்சமும் அதிகமாக இல்லாமல் இருக்குது. அப்போது இந்த நபர் என்னடா இது, நம்ம இந்த பாதையில் வந்திருக்கக்கூடாதோ அப்படின்னு நினைக்கும்போது டக்குன்னு சடார்னு அந்த இடத்துல ஒரு நிழல் போகிற மாதிரி பார்த்துருக்காரு. அந்த நிழல் நல்ல ஒரு எல்லோ கலரில் சுடிதார் போட்ட மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த தலையோ காலோ எதுவுமே இவர் பார்க்கல. இவரை கிராஸ் பண்ணி போயிருச்சு. அப்போவே இவர் பைக்கை பிரேக் போட்டுட்டு அந்த இடத்துல நின்றுட்டார். நின்ன நபர் அந்த இடத்த சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஏன்னா இது இருட்டான காடு, என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இவரோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஒருவேளை நம்ம தான் அந்த மாதிரி நினைச்சிட்டோமோ, ஆல்ரெடி நம்ம பயத்துல இருக்கோம், அதனால நமக்கு அந்த மாதிரி தோணிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அரவிந்தன் மறுபடியும் புல்லட்டை எடுத்தார். எடுத்து ஒரு 10 நிமிஷம் போயிருப்பாராங்க. மறுபடியும் இவர் புல்லட்டு போற அந்த ஹெட்லைட் வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு சேம் ஆல்ரெடி பார்த்தார் இல்லையா, மஞ்சள் கலரில் சுடிதார் போட்ட மாதிரி, அதே சுடிதார் போட்டுருந்தான். இப்போ அந்த பொண்ணு இவருக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நடந்து வர்ற பொண்ணு இந்த புல்லட்டை பார்த்து லிஃப்ட் கேட்குற மாதிரியும் இருக்கு. லிஃப்ட் கேட்குறத பார்த்ததும் இவருக்கு அள்ளு விட்டுருச்சு. என்ன காரணம்னா, இந்த இருட்டு காட்டுக்குள்ள யாருமே வர மாட்டாங்க, அதுவும் தனியாக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, நம்மக்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டான். அப்புறம் இந்த நபர் அப்படியே மெதுவாக பைக்கை ஸ்லோ பண்ணிக்கிட்டே, பிரேக்லாம் போடலையாங்க, ஸ்லோவாகவே போயிட்டு சொல்லுங்கக்கா என்ன விஷயம், ஏன் லிஃப்ட் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எங்கே போகணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. கேட்கும்போது அங்கே ஆப்போசிட்ல இருந்து ஒரு பொண்ணு பேசுகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, இந்த பொண்ணு நார்மல் குரலில் தான் பேசுகிறாங்க, இந்த பொண்ணு நார்மல் மனுஷங்களை போல அப்படின்னு நினச்சிட்டு, சரிக்கா பின்னாடி ஏறி உட்காந்துக்கங்க, லிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு அந்த பொண்ணும் ஏறி உட்காந்துட்டாங்களாம். அதுக்கப்புறமா புல்லட்டு நகர ஆரம்பிக்குதுங்க. இவர் எவ்வளோ ரேஸ் கொடுத்தாலும் ஆவரேஜ் ஸ்பீடு தான் போகுது. இவரும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீட் கொடுத்து பார்க்குறாரு, ஆனால் போகவே இல்லை. அடுத்தது இந்த நபர் என்னடா இது, இப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தானே ஏறினாங்க, இது வரைக்கும் நல்லா வந்த புல்லட்டு இப்போ நல்லா வரலையே, அதுவும் ஸ்பீடாக போகவே மாட்டுதே, ரொம்ப ஸ்லோவாகவே போகுது, என்ன பண்ணுறது அப்படின்றது இவருக்கு புரியல. உடனே அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு,
இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்றதுக்காக ஃபுல் ரேசிங் கொடுக்குறாரு. அப்பவும் போகலை. இப்போ புல்லட் ஓட்டுறவருக்கு, அதாவது முன்னாடி பைக் ஓட்டுறவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்றது அளவுக்கு தெரியும் இல்லையா? இப்போ அரவிந்தனுக்கும் பின்னாடி ஒரே ஒரு பொண்ணு தானே உட்காந்தாங்க. ஆனா ஒரு 200 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள் பின்னாடி உட்காந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். இப்போ அரவிந்தன் பைக் இன்னும் ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. பைக் இழுக்கல. கொஞ்சம் மேடு பள்ளங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பைக் இழுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல பைக் ஆஃப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சாங்க. அப்போதான் அரவிந்தன் யதார்த்தமா அவரோட சைடு மிரரை பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு எதுவுமே இல்லை, வெறும் காலி இடம் மட்டும்தான் இருக்கு. இப்போ இவருக்கு இன்னும் அள்ளு விட்டுருச்சு. இல்லையே, இந்த பொண்ணு ஏறி உட்காந்தாங்களே, அதுவும் இப்போ கூட 200 கிலோ வெயிட் உள்ள ஆளு பின்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனால் கண்ணாடியில் பார்த்தா யாருமே தெரியலையே. உடனே இவருக்கு இன்னும் பயம், உச்சக்கட்ட பயத்துக்கு போறாரு. அப்போ இவருக்கு பின்னாடி இருந்து தோல் மேல இப்படி கை போட்டபடிதான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த தோல் மேல அழுத்தமா அதிகமான வெயிட் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த வெயிட்டை அரவிந்தால தாங்கவே முடியல. என்னடா இது அப்படின்ட்டு கையை இப்படி தட்டு விடலான்னு பார்க்கும்போது அந்த கை அப்படியே ஃபுல்லா தோலெல்லாம் அங்கங்க பேந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கங்க ரத்தங்களா கட்டி கட்டியா நிக்கிற மாதிரியும் இருக்கு. இதை பார்த்த அரவிந்தனுக்கு இவ்வளவுதான் பயனே இல்லையாங்க. பயங்கரமா பயந்துட்டாருங்க. எப்படா அந்த செக் போஸ்ட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. இந்த பைக்கும் ஸ்பீடா போக மாட்டேங்குது, இந்த செக் போஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியல, இந்த பொண்ணு எப்ப இறங்கும்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவர் யோசனை பண்ணிக்கிட்டு வரும்போது அப்போ இவர் சரியா ஒரு கம்பத்து லைட்டை கிராஸ் பண்ணாராங்க. கிராஸ் பண்ணன அடுத்த செகண்டே அந்த சைடு மிரரை மறுபடியும் பார்க்குறாரு. அங்க ரன்னா கொடூரமா ஒரு உருவம், அந்த முகத்தை இவரால் எக்ஸ்பிளைனா பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்குங்க. பயங்கரமா அந்த அங்கங்க தோல் எல்லாம் பேர்ந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கு. கூடவே அங்கங்க ரத்த கட்டிகளா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பாதி இடங்கள் இல்லாம அப்படியே சதையெல்லாம் அழுக்கி போன மாதிரி இருக்கு. ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு. இந்த உருவத்தை பார்த்த அரவிந்தன் பைக்கை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறாருங்க. அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பைக் அலக்கழிச்சு ஓட்டிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல பைக்கு ரொம்பவும் நிலை தடுமாறுற மாதிரி இருந்திருக்கு. அப்போ இவர் கொஞ்சம் சுதாரிச்சு பிரேக்கையும் போட்டிருக்காரு. பிரேக்கை போட்டதுமே இந்த வண்டியானது கொஞ்சம் அப்படியே ரோட்ல தேய்ச்சிக்கிட்டே போயிருக்குங்க. இங்கே அரவிந்தனும் கீழே தேய்ச்சிக்கிட்டே போயிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பைக்கு எங்க விழுந்துச்சு அப்படின்றது இவருக்கே சரியா தெரியல. அதாவது இவர் அரைகுறை மயக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவராகவே மெதுவா தடுமாறி எந்திரிக்கிறாரு. அவரோட மொபைலை எடுத்து டார்ச் ஆன் பண்றாரு. ஆன் பண்ணிட்டு பார்த்தா அவரோட பைக் ஒரு மூலையில ஒரு ரோட்டோட கார்னர்ல அந்தாண்டு விழுந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சின்னதா ஓடை மாதிரி இருந்திருக்கு, அதுக்குள்ள விழுந்திருக்குமா. நல்ல வேலையா கொஞ்சம் முன்னாடியே விழுந்துருச்சு. அப்புறம் எப்படிடா நம்ம இப்படி விழுந்தோம், நமக்கு எந்த ஒரு அடியும், அவர் அப்படி விழுந்துமே அவருக்கு எந்த ஒரு அடியுமே படலையாங்க. எப்படி நமக்கு அடியே படலையே என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவரு அந்த டார்ச்சை வச்சு சுத்தி சுத்தி பார்த்தார். பார்க்கும்போதுதான் தெரியுது அந்த இடத்துல ஒரு சின்ன முனியப்பன் கோவில் இருந்தது. அந்த கோவிலுக்கு நேரா வரும்போது தான் இவரோட பைக் இன்னும் நிலை தடுமாறுற மாதிரி இருக்கு. இந்த தேய்ச்சிக்கிட்டு போனதும் அப்போதான். அதுக்கப்புறமா அந்த பைக்கை ஓடி போயிட்டு தூக்கி எல்லாம் பாக்குறாரு. பைக்கு பயங்கரமா ஸ்கிராட்ச் எல்லாம் நிறைய விழுந்திருக்கு. ஆனா இவருக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுகலையாம். எப்படியோ தப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த கோவிலில் பைக்கை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மனசை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. நல்ல வேலையா அந்த உருவம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போது இந்த நபர் செல்லெல்லாம் இந்த டார்ச் ஆன் பண்ணபடி தானே உட்காந்துருக்காரு. அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கிறாருங்க. யதார்த்தமாக பார்க்குறாரு. அப்போது அந்த ஓடை மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல அதே பொண்ணு இப்போது அந்த இருட்டுக்குள்ளேயும் பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் அப்படியே பளிச்சுன்னு லைட் போட்டால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. சேம் அந்த பொண்ணோட முகத்தை மட்டும் பார்க்கவே முடியல, ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. இப்படியே இவர் 2-3 டைம் பார்த்த காரணத்தினால அரவிந்தனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இல்லையாங்க. அடுத்து எப்படா விடியுன்ற அளவுக்குலாம் யோசிச்சுட்டாரா. அப்போது இந்த நபர் பைக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பணும் இல்லையா, ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணுன்னாலும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பணும், இப்படியே அவங்களோட வீட்டுக்கு போகணுன்னாலும் இவருக்கு போய் தான் ஆகணும். ஆனால் விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு இவருக்கு தைரியம் இல்லை. உடனே இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களோட ஃப்ரெண்டோட வீடு தான் பக்கமாக இருக்குது அப்படின்றதுனால புல்லட்டை வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ போகும்போதே முனிப்பன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பைக் எடுத்துகிட்டு போகிறாருங்க. நல்லபடியாக ஃப்ரெண்டோட ஊர் பக்கமாக வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா இவருக்குள்ள
இவரோட முதுகுக்கு மட்டும் பயங்கரமா எரியிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா இவர் பைக்ல தானே போறாரு, ஃபுல்லா அப்படியே சில்லுன்னு காத்து தானே அடிக்கணும். அதுவும் நைட் டைம் போகணும்னா சொல்லவே வேண்டாம், ஜில்லுன்னு தானே காத்து அடிக்கும். இவருக்கு மட்டும் பின்னாடி முதுகு மட்டும் அப்படியே நெருப்பு அனல்ல நின்று இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. என்னடா இது, நெருப்பு அனல் மேல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சட்டையை இவரும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் உதறி உதறி இழுத்து விட்டுட்டு பார்த்துருக்காருங்க. இந்த முதுகு பக்கம் எதுவுமே வேலைக்கே ஆகல. ஒரு வழியா ஒரு அந்த கம்பத்துல இருக்கு பார்த்தீங்களா, அதை கடந்துட்டார். கடந்ததுக்கு அப்புறமா இவருக்கு அந்த எரியிற அந்த ஃபீலிங் எல்லாம் அப்படியே குறைஞ்சிச்சு. குறைஞ்சதுக்கு அப்புறமா அப்பாடா எப்படி குறைஞ்சிச்சு, இது ஏதோ நம்மளோட உடம்பு ஹீட் ப்ராப்ளம் தலை அந்த மாதிரி இருந்திருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவர் மறுபடியும் நல்லபடியா வண்டி ஓட்டிட்டு போறாரு. அப்போ திடீர்னு அந்த வெயிட் பின்னாடி சீட்ல வெயிட் சேம் அந்த 200 கிலோ வெயிட் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டே போகுது. அப்படியே இந்த அரவிந்தனோட கழுத்து பகுதியில் யாரோ கையை வைக்கிற மாதிரியும் இருக்கு. இப்போ அந்த அரவிந்தனுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சாங்க. இவர் பைக் ஓட்டிட்டு போறாரு, காத்தடிக்கும், எப்படி வேர்க்கும். ஆனா அந்த காத்தலையுமே இவருக்கு மட்டும் வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சான். காரணம் பயம். அடுத்தது அரவிந்தன் வேண்டாத தெய்வம் இல்லையாங்க, எதேதோ ஸ்லோகன்லாம் சொல்லி பார்க்குறாரு. ஆனாலும் அரவிந்தனுக்கு அந்த அமானுஷத்திட்ட இருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அரவிந்தனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி கையை கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை நெருக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு என்னடா இது, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே, இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளவோ ரைடு போயிருக்கோம், ஆனா இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இப்போ வந்து நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாராம். அழுகவும் ஆரம்பிச்சிட்டாராம். வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம முடிஞ்சோம், இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் நினைச்சிட்டார். ஆனா இது எல்லாமே மாறும்படியா அவருக்கு ஒரு மாற்றம் தென்படுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட ஊருக்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு எங்கேருந்து தான் அந்த தைரியம் வந்துச்சுன்னே தெரியாங்க. ஃபுல்லாக இப்போ தைரியம் ஆயிட்டார், ஊருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே 2-3 தேர் தாண்டி போனோம் அப்படின்னா ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வேகமாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு முன்னாடி புல்லட்டை நிறுத்திருக்காரு. புல்லட்டை நிறுத்தும் போதே அங்கே வந்து ரோட்லேயே கட்டில் போட்டு அவங்களோட அப்பா படுத்து வந்திருக்காங்க, ஃப்ரெண்டோட அப்பா. அதுக்கப்புறமா அப்பா நான் வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்பி, அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க எழுப்பி இங்கே ஃப்ரெண்டையும் போய் பார்த்துருக்காரு அரவிந்தன். பார்க்கும்போது அரவிந்தன் பயங்கரமா பதட்டத்தோட இருந்திருக்காரு, செம்மையா நடுக்கத்தோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா டேய் இந்த மாதிரிதான்டா நான் வரும்போதெல்லாம் நடந்துச்சுடா, அந்த செக் போஸ்ட் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே எதுடா செக் போஸ்ட், இங்கெல்லாம் எதுவுமே கிடையாதே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஃப்ரெண்டு. அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அரவிந்தனுக்கு. டேய் இங்கே செக் போஸ்ட்டுக்கு தான் அந்த பொண்ணு இறங்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்துச்சுடா, எங்கன்னு எனக்கே தெரியலடா, ஆனால் வர வழி இல்லாமல் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, இன்னையோட நான் செத்துருவன் கூட நினைச்சேன்டா அப்படின்லாம் அரவிந்தன் நடன விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போது ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, டேய் சும்மா ப்ராங்க் பண்ணாத, இந்த மாதிரி கதைகள்லாம் நான் உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவோ கேட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லி சிரிச்சிருக்காரே தவிர அது கொஞ்சம் கூட சீரியஸாகவே எடுத்துக்கவே இல்லை. டேய் உண்மையாக தான்டா அப்படின்னு சொல்கிறாரு. டேய் படுத்து தூங்குடா, காலையில் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஃப்ரெண்டும் அரவிந்தனும் படுத்து தூங்கிட்டாங்க. இங்கே அரவிந்தனுக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பாக தூக்கம் வராது. அப்படியே பிறண்டு படுக்கிறாரு, உருண்டு படுக்கிறாரு, தூக்கமே வரலை. அதுக்கு பதிலாக இன்னொரு சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு என்ன அந்த செக் போஸ்ட்டில் விட்டுரு, செக் போஸ்ட் அடுத்த ஸ்டாப்பில் இருக்கு, வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்போ இந்த குரல் அரவிந்தனுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு. அரவிந்தன் டக்குன்னு போர்வெல்லாம் எடுத்துட்டு எழுந்து உட்கார்ந்துட்டு அந்த ரூமையே சுற்றி பார்க்குறாரு. இவருக்கு காதுக்கு பக்கத்திலே பேசுகிற மாதிரி இருந்திருக்கு. அப்படி திரும்பி பார்த்துமே யாருமே இல்லை. ஆனால் அரவிந்தன் நல்லாவே பயந்த காரணத்தினால தான் நமக்கு இப்படி தோணுது போல அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் போர்வை நல்லா இழுத்து பொத்திட்டு படுத்துட்டார். 1 மணி நேரம் அப்படியே உருண்டு தான் படுத்துட்டு இருந்தாராம். எப்படி தூங்கினாரு அப்படின்றது அவருக்கே தெரியல, ஆனால் தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்டோட அம்மா இவ்வளவுதான் திட்டுனாங்கன்னே இல்லையாங்க, பயங்கரமா திட்டுன்னு திட்டிருக்காங்க. ஏப்பா தம்பி உனக்கு வந்து வரத்துக்கு டைமே கிடையாதா, அன்டைம்ல வரையே, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார் பதில் சொல்றது என்ன அப்படின்னு பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறமா அரவிந்தன் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சொன்னதும் அவங்களோட அம்மா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னப்பா தம்பி நீயும் பாத்தியா, நேத்து அமாவாசையா அப்படின்றத டக்குன்னு காலண்டர் எடுத்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அன்னைக்கு அமாவாசையா தான் இருந்திருக்கு.
அப்போது அரவிந்தன்ட்ட வந்து, அவளை நீ பார்த்துட்டியா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீ எதுவும் அடியெல்லாம் எதுவும் படலைல்ல, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அந்த அரவிந்தன் வந்து மறுபடியும் ஃப்ரெண்டோட அம்மா கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போதும் அரவிந்தன், இல்லைம்மா எனக்கு எதுவுமே அடிப்படலை, எனக்கு எதுவுமே இல்லை, எப்படி நான் தப்பிச்சேன்னு எனக்கே தெரியல, எனக்கு சின்ன அடி கூட படாமல் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அப்போது அந்த முனியப்பன் கோயில் இருந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவசரமாக நீ குளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சு, ஃப்ரெண்டையும் குளிக்க வச்சு அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே அந்த முனியப்பன் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரவிந்தன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த பொண்ணு ஏதோ ஒரு வண்டியில் ஏறுவாங்க. ஏறினவங்க கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆகி பயங்கரமான அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஒரு சிலர் இறந்தும் கூட போயிடுவாங்க. சில பேர் பைக் மட்டும் இருக்குது, ஆள் எங்கே போனாங்கன்னே தெரியாத அளவுக்கு காணாம போயிருக்காங்க. எப்படியோ நீ தப்பிச்சிட்டப்பா, உன்னோட நல்ல நேரம் அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்லும்போது அரவிந்தனுக்கு இவ்வளோ தான் பயமே இல்லையா, ஃபுல்லாக நடுங்கி விட்டார். அதுக்கப்புறமா அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட அம்மா கிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா, இனிமேல் நம்ம வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டார். உடனே அரவிந்தன், சரிங்கம்மா நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் இதே ரூட்டில் போறியா, இந்த பாதையில் போறியா அப்படின்னு கேட்டுக்காங்க. அவங்க அம்மா கேட்குறத பார்த்து அரவிந்தன் நல்லாவே பயந்து விட்டாராங்க. என்னம்மா நீங்களே பயமுறுத்துற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே நீ கிளம்புவியா, வா, இந்த ரூட்டில் மறுபடியும் நீ போகாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரவிந்தனும் அவரோட ஃப்ரெண்டும் தான் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அரவிந்தனோட காதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மூச்சு காத்துப்படுற மாதிரி இருந்திருக்கு. இது கொஞ்ச நேரம் மட்டும் இல்லைங்க, ரொம்ப நேரமாக அவருக்கு அந்த மூச்சு காத்துப்படுற மாதிரியான அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இங்கே அரவிந்தும் சும்மா ஏதோ காத்தடிக்கிறது போல வேற ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்தா அரவிந்தனோட முகத்துக்கு நேராகவே நைட்டு பார்த்தேன் அதே உருவம் வந்து நின்றுருக்கு. நின்னதும் அரவிந்தன் சேர்ல உட்காந்துட்டு இருந்திருக்காரு ஹாலில். அப்படியே அந்த சேர்லேருந்து துள்ளி குதிச்சு கீழே விழுந்து அப்படியே பயத்தில் ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே தேய்ச்சிக்கிட்டே போயிருக்காரு அந்த செவுத்து ஓரத்துக்கு. இப்படி போனதை பார்த்த ஃப்ரெண்டு, டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. டேய் அங்கே பாரு பின்னாடி நிற்கிதுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஃப்ரெண்டும் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. என்னடா சொல்கிற, யாரடா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, டேய் நைட்டு பார்த்தா அதே உருவம் தான் நாங்கள் நின்றுச்சுடா, சத்தியமாக நின்றுச்சுடா அப்படிங்கிறது. தனியாக இருக்கானே என்னை பயமுறுத்த பார்க்குறியா அப்படின்னு. சத்தியமாக இல்லைடா நான் நிஜமாக பார்த்தேன் அப்படின்னு அவர் அப்படியே அழுதபடியே சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் செவுத்தோரமாக உட்காந்துருந்தாரியா, அவர் வேகமாக முட்டி போட்டுக்கிட்டே போய் சாமி ஃபோட்டோவுக்கு அடியில் போய் உட்காந்துட்டார். இனிமேல் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், சத்தியமாக நான் நகர மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் இனிமேல் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கேன். ஃப்ரெண்டோட அம்மாவும் வெளியே போயிருந்தவங்க உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது என்னப்பா ஆச்சு ஏதுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் நடந்த விஷயத்த அரவிந்தன் சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பா தம்பி நீ இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சரியில்லை, நீ உங்கள் வீட்டுக்கே கிளம்பு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. போகிற வழியில் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு மாந்திரிகர்கிட்ட போய் தாய்த்து வைத்துருக்கேன், அதை கட்டிக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரவிந்தன் எந்திரிச்சிருக்காரு, கயிறெல்லாம் கட்டுறாரு. கட்டினதுக்கப்புறமா ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்த நபர் அவங்களோட ஊருக்கு போகிறார். இப்போது பாதி தூரம் போயிட்டு அந்த ஃப்ரெண்டை வந்து பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரவிந்தன் மட்டும்தான் அவரோட ஊருக்கு இங்கே கோயம்புத்தூருக்கு வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அப்போது இந்த நபர் ஒரு இடத்துல டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் புல்லட் எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது சாயங்கால டைமில் சேம் அதே எல்லோ கலர் சுடிதார் போட்டு அதே பொண்ணு இவர் போகிற அந்த ரோட்டில் நின்றுட்டு லிஃப்ட்டு கேட்குது. அந்த செக் போஸ்ட் வரைக்கும் என்னை விட்டுரு, அந்த செக் போஸ்ட் வரைக்கும் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு. இப்போது அந்த பொண்ணு தூரத்தில் இருந்தாலும் அரவிந்தன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிச்சு, முகமெல்லாம் அப்படியே குப்புன்னு வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம புல்லட்டை நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தாண்டுற வரைக்கும் ஸ்பீடே குறையக்கூடாது, புல்லட்டை நேராகவே கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு கடந்தாச்சுங்க. கடந்ததுக்கு அப்புறமா அரவிந்தன் ஒரு ஆர்வத்தில் அந்த சைடு மிரரை பார்க்குறாரு.
பார்த்தா பைக்குக்கு பின்னாடி அந்த பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. நடுங்கியே போயிட்டார். அவ்வளோதான், மனுஷன் அதே இடத்துல யூரினே போகிற மாதிரி ஆயிட்டாருங்க. விட்டுருந்தா அதே இடத்துல யூரினே போயிருப்பாராம். நல்லா பயந்துட்டார். அதுக்கப்புறம் அரவிந்தன் அந்த சைடு மிரரை மறுபடியும் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. சே, நம்மளோட கற்பனை தான், நம்மளோட பிரம்ம தான் போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை நிறுத்தாமலே போயிட்டு இருந்திருக்காரு. வீடு வரைக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லணுமா இல்லையா? ஆனா இவர் சொல்லவே இல்லை. அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்த அரவிந்தன் மீண்டும் மீண்டும் அதே சத்தம் கேட்குது. நைட்டு 1 மணி இருக்குமா, அவ்வளோ நேரத்துக்கு அரவிந்தனோட அந்த புல்லட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அந்த சத்தம் கேட்டிருக்கு. இப்போ இவ்வளோ நேரத்துக்கு என்னோட புல்லட்டை யார் எடுக்கிறாங்க? யாருமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அண்ணனும் ஆஃபீஸ் போயிட்டா, அப்பாவும் தூங்குறாங்க, பைக்கை யாருமே எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு இந்த நபர் மெயின் டோர் வழியா பார்க்கலாம் அப்படின்னு வர்றாரு. மெயின் டோரை லைட்டாக திறந்துட்டு புல்லட்டை பார்க்குறாரு. பார்த்தா அந்த பொண்ணு தான் இப்போ புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் அந்த சாவியை போட்டு புல்லட்டு ஸ்டார்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கு. பார்த்தவர் ஐயையோ ஐயையோ அப்படின்னு கத்திருக்காருங்க. கத்துனதுமே அவங்களோட அம்மா வேகமாக ஓடி வந்துருக்கு. என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி கத்துற அப்படின்னு கேட்கும்போது, அம்மா அங்கே பாருமா, அந்த பொண்ணு என்னை விடாமல் துரத்துதுமா, அங்கே பாருமா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பார்க்கும்போது யாருமே இல்லை. புல்லட்டும் ஆஃபில் தான் இருக்குது. அரவிந்தன் எப்படி நிறுத்தினாரோ அதே மாதிரி தான் இருக்கு. எங்கடா, எந்த பொண்ணுடா இருக்கா, பைத்தியக்காரா, உளராதரா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, இல்லைம்மா அங்கே பாருமா அப்படின்னு கை காட்டிகிட்டே பார்க்குறாரு. அப்போது சாதாரணமாக இருக்கு, ரொம்பவே அமைதியாக இருக்குது. நீ ஏதோ கனவு கண்டுட்ட, இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் எங்கேயோ பயந்துட்டு வந்துட்ட, என்னை தொல்லை பண்ணாதரா அப்படின்னு அவங்களோட அம்மாவும் போய் படுத்துட்டாங்க. அவங்க அம்மா போய் படுத்து அடுத்த 2வது செகண்ட் புல்லட்லேருந்து ஹாரன் அடிக்கிற சவுண்டு கேட்டு, இந்த சத்தத்தை கேட்டதும் மெயின் டோரை டம்முன்னு சாத்திட்டு வேகமாக அரவிந்தன் ஓடி போய் படுத்துட்டாருங்க. நல்லா இழுத்து போத்தி படுத்துட்டாரு. அதுக்கப்புறமும் அந்த ஹாரன் அடிக்கிற சத்தங்கள் கேட்டுகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் அரவிந்தன் எந்திரிக்கவே இல்லை. கூடவே இவரோட அந்த ஜன்னல் இருக்கு பார்த்தீங்க, பெட்ரூம் ஜன்னல், அதை யாரோ படபடன்னு தட்டுற மாதிரி இருக்கு. அப்பவும் மனுஷன் பொருள் விளக்கவே இல்லையாம், இழுத்து போத்துனவர். அதுக்கப்புறம் எப்படி தூங்கினாருன்னே தெரியல, பயத்திலே தூங்கிட்டாரு. ஆனால் கதவை திறந்தும் பார்க்கல, ஜன்னலை திறந்தும் பார்க்கல. அடுத்த நாள் எப்படா விடியும் பார்த்துட்டு இருந்தவர் ஒரு வழியாக விடிஞ்சதுக்கு அப்புறமா 8 மணிக்கு எழுந்துட்டார். எழுந்ததுக்கு அப்புறமா வேகமாக வேலையாக போய் புல்லட்டை பார்க்குறாங்க. புல்லட் அப்படியே தான் இருக்குது. இவர் எப்படி நிறுத்தினாரோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்போதான் இவருக்கு உயிரே வந்த மாதிரியும் இருக்குது. அப்பாடா, எப்படியோ நம்ம புல்லட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட அம்மாக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. இப்படி தான் நடந்துச்சு, நான் போகிற வழியில் நடந்துச்சு, வர வழியில் நடந்துச்சு, எல்லா வித்தியாசமே சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறமா அவங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கரமாக திட்டிருக்காங்க. இனிமேல் நீ நைட்டில் ரைடு போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்படின்னா எப்படி தான் அடி வாங்குவேனே தெரியாது அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க. கூடவே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வெள்ளையங்கிரி மலைக்கு போக சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு ஈசனை வேண்டிட்டு வா அப்படின்னு அவங்களோட அம்மா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்கே அரவிந்தன் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த மலைகளை ஏறதே ரொம்ப கஷ்டம், ஆனால் அந்த பயம் அதை விட ரொம்ப கஷ்டம். அதனால நான் மலையே ஏறிக்கலாம் அப்படின்ட்டு மலை ஏறி அவர் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர்றாராம். இப்போவுமே மாசத்துல ஒரு நாளைக்கு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாராம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 3 டைம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இருந்து இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நினைச்சா கூட அந்த நைட் ரைடு என்னால் தாங்கிக்கவே முடியாத ஒரு திகில் பயணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னையிலேருந்து நைட் ரைடு சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டாராம். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டா கூட அந்த நைட் ரைடுக்கு போகவே மாட்டாராம். அந்த புல்லட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த புல்லட்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாராம். அதுக்கு பதிலாக வேற ஒரு புல்லட் வாங்கிட்டு இப்போது அவர் ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி அரவிந்தன் சொல்லியிருக்காரு. அரவிந்தனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், அரவிந்தனுக்கு நடந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா, அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா, அப்போ அதை நம்மளோட சேனலில் வீடியோவை பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.